Hi branch holders, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் இமேஜ் ஷோ பண்ணியிருக்க மணிக்கு டாக்குமெண்ட் அப்லோடிங் நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் நம்ம கம்பெனி சைட்லேருந்து ஒரு நியூவாக ஒரு சாஃப்ட்வேர் EXE ஃபைல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் மூலிமா எப்படி நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைலோட லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் டு த இமேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப் ஃபோல்டர் இருக்கும். அந்த சப் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல், தேர்ட் ஃபைல் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட் அப்லோடிங் சைட் பண்ணுறதுக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுவோம்ல, எஃப்ல ஸ்டார்ட் ஆகும்ல உங்கள் பிரான்ச்களோட, அந்த நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் காட்டும். அப்லோடும் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபைலில் நீங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணுங்கள். ஃபோல்டர் நான் சி ஃபோல்டரில் இமேஜஸ்க்குள்ளே போயிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா ஆர் யூ ஷுர் கேட்கும். எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டா நம்ம எத்தனை ஃபைல்ஸ் வச்சுருக்கோமோ அத்தனை ஃபைல்ஸுமே அது அங்கே அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை அப்லோட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.